காஞ்சி மாநகரில் ஒளிமுகமது பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு. அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மின்வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு இணைந்து நடத்தும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் பொறியாளர் சங்கத்தின் செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் அணுமின் உற்பத்தி மசோதா 2025 திரும்ப பெற வேண்டியும் அணுமின் உற்பத்தி செய்யும் முறையை தனியாரிடம் வழங்கக் கூடாது என்றும் அணுமின் உற்பத்தியில் தனியார் ஈடுபட்டால் நாட்டின் இறையாண்மைக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் பேராபத்து விளைவிக்கும் என்றும் மின்சார சட்ட திருத்த மசோதா 2025 திரும்ப பெற வேண்டிய விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பறிபோகும் அபாயம் ஏற்படும் என்றும் அனைத்து இடை மானியங்களும் பறிக்கப்படும் அடித்தட்டு மக்கள் வாங்கி உபயோகப்படுத்த முடியாத நிலை ஏற்படும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பு செயலாளர் படவேட்டான் விளக்க உரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் மின்வாரிய ஜனதா தொழிலாளர் சங்கம் ஜனார்த்தனன், மின்வாரிய பொறியாளர் ஐக்கிய சங்கம் கோபாலகிருஷ்ணன், டாக்டர் அம்பேத்கர் தொழிற்சங்க சங்கம் சார்லஸ் சுரேஷ்குமார், மின்வாரிய சன் மேளனம் தொழிற்சங்கம் மூர்த்தி, எல்பிஎஃப் தொமுசா திட்ட தலைவர் குடியரசு, சிஐடியு திட்ட தலைவர் கேசவன், தமிழ்நாடு மின்சார வாரிய விடுதலை முன்னணி சங்கத்தின் திட்ட தலைவர் டிஎன்இபி எம்ப்ளாய் பெட்ரேஷன் அம்பி ராஜா பெருமாள் மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகள் மகளிர் அணி ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர்.